ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகா சட்பாங்கரை. இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம், இது மூணுத்தையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பொடி தான் பண்ண போகிறோம். அது எதுக்கு எல்லாம் யூசேஜ்னாக்க நம்மளுக்கு வந்து இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சுகர் இருந்ததுன்னா சுகர்லாம் குறையும். இதை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி சில பேர் சாப்பிடுவாங்க. வறுக்காத பொடி பண்ணால் தான் இதில் இருக்கிற முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நார் சத்து நிறையா இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வறுத்துட்டோன்னா அதெல்லாம் குறைஞ்சிடும். அதனால் நம்ம இதை நல்லா வெயிலில் பட்டு போல் உணர்த்தி எடுத்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பட்டு மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சின்ட்டு அதை டெய்லி வெடிகாலம்பரே வெந்நீரில் போட்டு சாப்பிட்டா இதனோட யூசேஜெலாம் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். சுகர் மெயினாக முதல்ல சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா சுகர் குறையும். சுகர் இல்லாதவங்க சாப்பிட்டாலும் சுகர் வராது. அடுத்தது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், மலச்சிக்கல் இருந்தால் டெய்லி இந்த பொடியை ஒவ்வொரு வேளை ஒரு சிட்டிக்கை நம்ம இந்த கையால் இப்படி எடுத்து அந்த பொடியை போட்டு ஒரு வாயில் போட்டு தண்ணி குத்தின்னு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கஷாயம் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டியும் சாப்பிட்லாம். வெறும் வாயில் போட்டு தண்ணி குத்தியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் இதை எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கணும். 48 நாளைக்கு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டுடணும். 48 நாள் விட்டுடணும், திருப்பியும் 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நல்லா நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும். இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. கொழுப்பெல்லாம் குறையும். வெயிட் லாஸ், முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். சுகர் குறையும். தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்க தலைமுடி வளரும். அதுக்கப்புறம் கொழுப்பு கட்டிலாம் கரையும். மலச்சிக்கல், மெயினாக மலச்சிக்கல் சரியாக போகும். இந்த பொடி சாப்பிட்டுட்டே வந்தோன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதான், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காதான். அதனால் இந்த பொடியை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதனால் உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து நிறையாவும் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சமாகவும் பண்ணி வச்சுக்கலாம். அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் 250 கிராம்னா ஓமம் 100, கருஞ்சீரகம் 50, அப்படி தான் எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி எப்படி கொஞ்சமாக பண்ண போகிறேன். அதனால் வெந்தயம் 100, ஓமம் 50, கருஞ்சீரகம் 25, இந்த மாதிரி ரேஷியோவில் போட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/4 கிலோவும் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே பண்ணிக்கலான்ட்டு நான் இன்றைக்கி இதை தான் பண்ணுறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மெயினாக நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் கூட இது சாப்பிட்டுட்டே வரும்போது கருஞ்சீரகத்தினால அது கரெக்டாக இதுவாகும். பீரியட் ப்ராப்ளம் கரெக்டாக வந்ததுனாலே குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை தங்குமா. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இது மூணுத்துலேயும். அதனால் நான் வந்து இன்றைக்கி இதை பண்ணுறேன். இப்போது இதை நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வறுக்காமல் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம். நம்ம கருஞ்சீரகம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த பாருங்க, நான் அப்படியே ஒரு 1/4 கிலோவாக வாங்கின்னு வந்துட்டேன் கருஞ்சீரகம். இந்த மாதிரி வாங்கின்னு வந்துட்டேன். ஓமமும் பாருங்கள், ஓமமும் வாங்கின்னு வந்துட்டேன். நம்ம வெந்தயம் ஆற்றுலையே இருக்கும். இதை இப்போ நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம். இதை பார்த்திங்களா, நம்மளோட வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் சூப்பராக இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பொடி பண்ணியாச்சு. பேஸ்ட்டுன்னு வருது, ஃபைனாக பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுட்டோன்னா டெய்லி நம்ம இவ்வளோ தான் எடுத்துக்கணும். நம்ம ஒரு 3 விரலால் எடுத்துட்டா எவ்வளோ வருது அந்த அளவுக்கு தான் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டே வந்தோன்னா அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக பிளட் சர்க்குலேஷன், பிளட் ப்யூரிஃபிகேஷன் ஆகும். சூப்பராக இருக்கும் இந்த பொடி. நான் இது வரைக்கும் எங்கள் நாத்தனாரெலாம் கூட பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாது, வறுத்துட்டு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இப்போ தான் வறுக்கக்கூடாதுன்ட்டு சொன்னால் வெறும் வானால் 3த்தையும் தனித்தனியாக வறுத்து தான் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ வறுக்கக்கூடாதுன்றதுனால தான் உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். வறுக்காத பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இதை நம்ம நல்லா மிக்ஸி சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுது. ஆனால் இந்த ஓமம் போட்டு அரைச்சதுனால அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.